நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன்தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. கோவிலிலே பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிடக் கூடாது என்பதற்காக, அவனை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு போட முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டியிருக்கிறேன். தயவு செய்து என் கதையை கேளுங்கள். தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவன் ஆக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் முன் நிற்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜானி, இவள் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் மெலிந்தேன், திரிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த என் தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. என் தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் அவள் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர். கைமாறாக காளையர் சிலர் அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே கைதாகி நிற்கிறானே இந்த கொடியவன் வேணு, இவன் பகட்டால் என் கல்யாணியை மயக்க முயன்றான். நான் தடுத்திராவிட்டால் கல்யாணி அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கல்யாணிக்கு கடவுளின் பக்தர்களும் கருணை காட்ட முன்வந்தனர். பிரதிபலனாய் அவள் கடைக்கண் பார்வையை கேட்டனர். அவர்களிலே தலையானவன் இதோ இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தி பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் ஒரு புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்திலே விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. தன் குழந்தை ஆதரவற்று துடித்து சாவதை காண அவள் விரும்பவில்லை. அவளை கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சிலர், அவரே நோயால் அவதிப்பட்டு கிடந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் சொல்லியிருக்கிறார்கள். அது கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து வந்த தமிழருக்கு வாழ வழியில்லை.
தமிழ்நாட்டில் பிறந்த பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் நினைத்திருந்தால், கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மானத்தை விலை கூறியிருந்தால், மாளிகை வாசியின் மடியினிலே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா அந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை மிரட்டியது. பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை திரட்டியது. மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் ஓடினாள் ஓடினாள். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும். வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். செய்தார்களா இந்த சட்டத்தை நீட்டுவோர்? செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை?